அன்று மாலை 7 மணி. சுரேஷ் வீட்டில் டிவி ஓடிக்கொண்டிருந்தது. அம்மா சமையலறையில் வேலை, அப்பா கைபேசியில் ஈபி பில் மெசேஜை பார்த்துக் கொண்டிருந்தார். இந்த மாதமும் 9800 ரூபாய். அப்பா மெதுமாக சொன்னதும் வீட்டில் ஒரு நிசப்தம். அந்த நேரத்தில் திடீரென டக், மின்சாரம் போனது. டிவி ஆஃப், விசிறி நின்றது. குழந்தைகள் அப்பா கரண்ட் போச்சே என்று கூச்சலிட்டார்கள். டிவி அதிகம் பார்க்கிறதால தான் இவ்வளவு பில் வரும். ஏசி போடாம இருந்தால் நல்லா இருக்குமே என்று வீட்டுக்குள் வழக்கமான உரையாடல். ஆனால் உண்மை என்ன? அடுத்த நாள் சுரேஷ் நண்பன் வீட்டுக்கு சென்றார். அங்கே டிவி ஓடிக்கொண்டிருந்தது, ஏசி குளிர்ச்சி. ஆனால் எந்த பயமும் இல்லை. ஈபி பில் எவ்வளவு என்று கேட்டார் சுரேஷ். நண்பன் சிரித்தபடி சொன்னான், கவலை இல்லை, நான் ஃபோர்ட்ரான் சோலார் போட்டிருக்கேன். அந்த வாரமே ஃபோர்ட்ரான் சோலார் குழு வீட்டிற்கு வந்தது. சைட் சர்வே நடந்தது. தேவையான கெப்பாசிட்டி கணக்கிட்டார்கள். சப்சிடி விபரமும் தெளிவாக சொன்னார்கள். சில நாட்களில் வீட்டின் மேல் சூரியன் வேலை செய்ய தொடங்கினான். இன்று டிவி ஓடுகிறது, ஏசி குளிர்கிறது, மின்சாரம் போனாலும் பயமில்லை. ஈபி பில் வந்தாலும் அப்பா சிரிக்கிறார். ஃபோர்ட்ரான் சோலார் இருக்கும்போது கவலைக்கு என்ன வேலை?